இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. மேபி ஒருத்தவங்க யாராவது அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஒரு கஷ்டத்தை சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நான் உங்களை ஃபாரினுக்கு கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோ சம்பளம் வாங்கி கொடுக்குறேன், அம்மா வசதியாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு அங்கே எல்லாம் இருக்கும், என்ன பண்ணுவாங்க, இங்கே பில்டப் பண்ணி அங்கே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல், தங்க வழி இல்லாமல், இல்லையா, அங்கேருந்து நம்ம தாய்நாட்டுக்கு வந்தால் போதும்னு பிச்சு புடிங்கின்னு வந்தாலும் எவ்வளோ பேர் இருக்கலாம். அன்னைக்கு அது அதிகம், இன்னைக்கு ரொம்ப சொற்பமாயிடுச்சு. இன்னைக்கும் உண்டு அப்படி. ஏமாற்றுறவங்க தான் செய்வான். நான் ஏமாத்துறேன்னா என்கிட்ட ஏமாறவர்கள் தான் செய்வான். நாம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். எது உண்மை எது போலி நம்ம அடையாளம் கண்டுக்கணும். சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் ஏமாற்றுக்காரர் கிடையாது. இல்லாத பழத்தெல்லாம் சொல்லி நம்மை ஏமாற்றும் கடவுள் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. இன்றைய வாசகம் பார்க்கிறோம். நம்ம அற்புதமான வாசகம் இன்னைக்கு. பிள்ளைகளே, நான் நேர்மையாளன். இதை பாருங்க, உங்க முன்னாடி நல்லதையும் வைக்கிறேன், கெட்டதையும் வைக்கிறேன், நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. தண்ணியும் வைக்கிறேன், நெருப்பையும் வைக்கிறேன். நெருப்பு போட்டா சுடும், தண்ணீர் குளிர்ச்சியானது. ரெண்டையும் முன்னாடி வைக்கிறேன், எதுவும் நீங்க எடுத்துக்குங்க. நம்முடைய ஆண்டவர் சகோதரர்களே ஏமாற்றுக்காரர் கிடையாது. என்கிட்ட வந்தா பாலும் தேனும் பொழியும் கிடையாது. வார்த்தை பாருங்க பார்ப்போம். இடுக்கமான வாயில் சிலுவை சுமக்கின்ற வழி. போய் சொல்ல பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? என்னுடைய பாதை இடுக்கமான பாதை, கஷ்டப்பட்டு தான் நுழையணும், விருப்பம் இருந்தா வாங்க சொல்றாங்க இல்லையா? என்னுடைய பாதை சிலுவை சுமக்கிற, என்னை பின்பற்றியா, சிலுவையை சுமந்துட்டு தான் வந்தாகணும்பா. வரதுன்னா வா. என்னுடைய பாதை உன்னுடைய சொத்தை எல்லாம் இழக்கின்ற பாதை. ஒரு இளைஞர் வராரு, போதும் நான் உங்களை பின்பற்றணும், வாப்பா சந்தோஷம் வா. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய். என்ன செய்யணும் ஆண்டவரே? நீ போயிட்டு உன் சொத்து பத்தெல்லாம் வித்து ஏழை மக்களை கொடுத்துட்டு வா அப்படின்றாரு. அவன் என்ன பண்றான்? போனவன் திரும்பி வரல. ஆனால் உண்மையை சொல்றாரு, என் வழியா தான். இடுக்கமான பாதை, கஷ்டமான பாதை, வெல்வெட்டு படுக்கை அல்ல, வெல்வெட்டு பாதை அல்ல என்னுடைய பாதை. கடவுளுடைய வழி கஷ்டப்படுற வழிதான். விருப்பம் என்ன வாங்க. முதல் வாசகம் நான் முதல் வாசகம் பாருங்க. அப்போ நற்செய்தி பாருங்க. சொல்றாரு, பிறரை மன்னிக்கணும். ஒரு இடத்துல அற விழுதா இன்னொரு குழந்தையும் காட்டணும், பொறுமை. அதான் என் வழி. வர விருப்பம் என்ன வா. உன் சகோதரோட பிரச்சனை பண்ணிட்டு என் கோயிலுக்கு வராது. நீ உன் சகோதரோட மனத்தாங்களுக்குதா, என் கோயிலுக்கு வரியா, வாசலோடு நில்லு. போயிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் என் கோயிலுக்குள்ள வா. அவனுடைய வார்த்தை இன்னைக்கு 70 முறை மன்னிக்கணும். மன்னிக்கின்ற வார்த்தை பாதை என்னுடைய பாதை, திருச்சட்டத்தின் பாதை. திருப்பாடல பாருங்க பார்ப்போம். திருச்சட்டம் நீ வாழு, நீ பேரை பெற்றவன், அந்த பேரோடு வேணும்னா என் கூட வா. ஆண்டவர் இருக்கரம் விரித்து அழைக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பாதை எளிய பாதை கிடையாது, ஞானம் மிகுந்த பாதை. 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். இந்த ஆண்டவருடைய ஞானம் அந்த உலகத்துக்கு முன்னாடியே அவருடைய ஞானம் இருந்துச்சு. புரியுதுங்களா? அவருடைய மடமை கூட நமக்கு நம்முடைய ஞானம் ஈக்குவல் ஆகாது, பைபிள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஞானம் மிகுந்த பாதை அது. ஆனால் முள் படுக்கை தான், சொகுசான பாதை கிடையாது. சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இன்றைக்கு நம்மளாம் ஒரு குருக்களாகவோ ஒரு அருட்சகோதரியாகவோ இருப்பது நம்மளாம் ஈஸியாக சொல்லிட்டு போறோம். அவங்க என்னப்பா ஜாலியா இருக்காங்க குருக்கள், அவங்களுக்கு என்னப்பா, அதை பாரு, வீடு தனியா இருக்காங்க, அங்க போற வராங்க, வாழ்ந்து பாருங்க தெரியும். ஆண்டவர்களான பாதையில வாழ்ந்து பாருங்க தெரியும். ஊரே சேர்ந்து கார் துப்பும் ஐயா, வாழ்ந்து பாருங்க தெரியும்.
வேதியர், குரு கூட பயணம் செய்தவன். எப்படி ஒரு குருக்களுக்கு எப்படி தெரியுமா, நான் ஒரு பங்கில் பணியாற்றினேன், நடந்த சம்பவம் இது. அப்போ அது நம்முடைய புதுவை கடலூர் மறைமாவட்டத்துடைய எல்லை பங்கு, அது கடைசி பங்கு. அது ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு நைட் மாஸுக்கு போயிட்டு வரோம். எனக்கு தனி வீடு உண்டு, அது ஊரோட சேர்ந்து இருக்கும். ஃபாதரோடைய அறை வீடு ரொம்ப தள்ளி தனியாக இருக்கும், அது ஸ்கூல் பார்க்க தனியாக இருக்கும். ஃபாதர் என்ன பண்ணுறேன், என்ன பைக்கில் விட்டுட்டு போகிறாரு, தனியாக போகிறார். அப்போ நான் ஃபாதர்கிட்ட கேட்குறேன், நான் ஃபாதர் என்ன அவர் தனியாக இருப்பார், அவருக்கு அவர் ஒரு என்ன சொல்ற ஒரு மயக்கம்னா கூட ஆளும் கிடையாது. அவர் உண்மை சத்தியமாக தான். நான் ஃபாதர்கிட்ட கேட்பேன், ஃபாதர் தனியாக இருக்க எப்படி ஃபாதர் இருக்கிறீங்க? வாஜார அவன் தனியாக இல்லையா, நான் என் கூட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தை இது. என் கூட வான தூதர்கள் இருக்காங்க ஐயா, என் கூட சுற்றி சூழ்ந்து இருக்காங்க என்ன சொல்லுவார். சகோதரர்களே, ஆணுடைய பணி செயல்களுக்கு நம்ம நினைக்கிறோம், நாம கிடையாது, கிடையவே கிடையாது. கடவுள் மட்டுமே துணை. அதான் ஆண்டவருடைய வழி, அதான் ஆண்டவருக்கான பாதை. சிந்தித்து பார்ப்போம். நம்ம எத்தனை பேர் கஷ்டம் தான் ஓடி போறோம். அப்படி ஓடுகிறவர்கள் கடவுளுக்கு ஏற்ற பணியாளர் கிடையாது. சொல்ல பாருங்க, அப்போ என் கூட வரியா, கஷ்டம்தான், கஷ்டம்தான், நான் சாய்ஸ் கொடுத்துட்டேன், இந்த பாதை கஷ்டம்தான், விருப்பம் தான் வாங்க, சாய்ஸ் இஸ் யூவர்ஸ். சோசர்களே, அப்படி கடவுளை பின்பற்றுகிற எவரையும் ஆண்டவர் இமைப்பொழுதும் கைவிட மாட்டார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கடவுளை பின்பற்றிய ஒரு நபருடைய பெயர் இன்றைக்கும் உச்சரிக்கப்படும். அதான் மகிமை. சோசர்களே, பர்சனலியா ஆண்டவர் நமக்கு எதையும் மறைக்கல, நமக்கு சாய்ஸ் கொடுக்கிறார். எப்பா இதுதான்ப்பா, தெளிவுபடுத்திட்டேன், விருப்பம் பண்ணவா, அப்படி வந்தால் நீ பேறு பெற்ற வாழ்க்கையை வாழ்வாய் என்று ஆண்டவர் நம்மிடத்துல வெளிப்படையாக சொல்லி அழைப்பு விடுக்கிறார். சகோதரர்களே, நாம் ஆண்டோட பாதையை தேர்ந்தெடுக்க போறோமா? கஷ்டமான பாதை தான், இல்ல எளிய பாதை தேர்ந்தெடுக்க போறோமா? புரியுதுங்களா? இன்னொன்னு பாருங்க பார்ப்போம். நம்ம திருடாதேன்னு சொல்லுவோம், விபச்சாரம் ஆண்டோட வார்த்தை பாருங்க. அப்ப இன்னைக்கு விபச்சாரம் செய்யணும் சட்டம் இருக்குது, ஆனா தப்பாவே பார்க்காது. ஆண்டோட வார்த்தை பாருங்க, கடவுளுடைய பாதை. சின்னாயாவும் தப்பா பார்க்கக்கூடாது, அதுதான் கடவுளுடைய வாழ்க்கை. கொலை செய்யாதேன்னு பைபிள் இருக்கு, சட்டம் இருக்கு. ஆனா நான் அவனுக்கு சொல்றேன், கோபப்படாதீங்க. கோபம் கூட படாது. கோபம்தான் விரிவடைந்து கொலையில போய் முடியுது. நீ முளையிலேயே கிள்ளி ஏறியாது. ஆண்டோடைய பாதை, அவருடைய வார்த்தை பாருங்க பாப்போம். சோ இதுதான் ஆண்டோடைய பாதை. கஷ்டம்தான், எளிமை கிடையாது தான். இருந்தும் ஆண்டவரோட கரம் கோர்த்து பயணித்தால் நாம் பேறு பெற்ற பிள்ளைகளாக மாறுவோம். சகோதரர்களே, கடவுளை பாதை தேர்ந்தெடுப்போம். வேதியர் நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். எப்பவுமே பைபிள் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்து அப்புறம் தான் பணித்தளத்துக்கு அனுப்புவாங்க. எப்பவுமே நான் நம்ம வேதிக்கு படிக்கும் பொழுது பைபிள் கொண்டு போயே பழக்கப்பட்டோம் இல்லையா, தினம் பைபிள் கொண்டு போயிருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் பைபிள் எடுத்து பூசைக்கு போவேன். எனக்கு காதுபடவே கேட்பாங்க, பரிச்சா வந்துட்டார் ஒரு பக்திமான்னு. ஐயா, பைபிள் கொண்டு போறது குத்தம் ஐயா. நான் அனுபவித்தது சகோதரர்களே, நடக்கும். அதான் ஆண்டவருடைய பாதை. இழிவாக தான் பேசுவார்கள். ஏசப்பாவே காரி துப்புன உலகம் ஐயாது, உண்மையா இல்லையா? எந்த பாவமும் செய்யலை. பிலாத்து சொல்றான், இவங்கிட்ட எந்த குத்தமும் நான் பார்க்கலையான்னு சொல்றான். அப்பழுக்கு மாசற்ற நம்முடைய ஆண்டவரை சிலுவையில் தூக்கி தொங்க விட்டாங்க. நடக்கும். அப்படிப்பட்ட பாதை தான் இது. சகோதரர்களே, நம்ம ஆண்டவருக்கான பாதை கடுமையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை நாம் பின்பற்றினால் நாம் பேறு பெற்ற பிள்ளைகளாக மாற நமக்கு பிரகாசமான வாழ்க்கை எதிர்காலம் உண்டு. எனவே நமக்கு பேறு பெற்ற பிரகாசமான அருள் வாழ்வுக்கான பாதை வேண்டுமா? எதுக்கு பிரதர் அதெல்லாம் தேவையில்லை, ஒரு வருஷம் ஒத்து ஊதிட்டு போ என்று சாத்தானுக்கான பாதையா, கடவுள் பாதையா, சாத்தானுக்கான பாதையா? சாய்ஸ் இஸ் யூவர்ஸ்.